ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழ் நடிகை மறுபடியும் ஒரு கம்பேக் புது சீரியலாக இருக்குமோ அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா தமிழில் தான் அந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் இருந்தது. தமிழ் சீரியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேபி அதிகப்படியான வாய்ப்பு ஜீ தமிழாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக தான் மௌனம் பேசியதே அப்படின்னு சொல்லி ஒரு புது சீரியலில் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் மாதிரியே தான், ஆனால் குட்டி ஹீரோயினாக வந்துட்டு போயிருந்தாங்க. கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட இரா அகர்வால் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து ஆகி ஒரு பர்சன் உட்காந்துருக்க மாதிரி, அவங்கள சுற்றி எல்லாருமே நின்றுட்டுருக்க மாதிரி உட்காந்துருக்க மாதிரி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது புதுசாக இருக்கே, என்னவா இருக்கும், சீரியலா மூவியா என்னவா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா போஸ்டர், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து ஒட்டியிருக்கு. தமிழில் தான் இருக்குது அதில் பார்க்குறதுக்கு. எங்கே நின்றுட்டுருக்க இந்த பர்சன் தான் ஹீரோவா? ஹீரோ மாதிரி தான் இருக்கார். வேறு யாரும் அங்கே அந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக இல்லை. இவர் தான் கொஞ்சம் போல் ஸ்மார்ட்டாக இருக்கார். யாராக இருக்கும்? என்ன சீரியலாக இருக்கும்? என்ன ஷூட்டிங் லொக்கேஷனாக இருக்கும்? இது ரொம்பவே குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் அதை பற்றி எதுவுமே அவங்க ஷேர் பண்ணல. கம்மிங் சூன் அப்படின்னு மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. புது சீரியல் கமிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்கமிங்கில். மேபி ஜீ தமிழாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாப்போம், வெயிட் பண்ணி அஃபிஷியலான ப்ரமோ வந்த பிறகு கூட தெரியலாம் என்ன அப்படின்ட்டு. உங்களோட கருத்துன்னு இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னவாக இருக்கும் கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள்.